வேறுபாடுகள். காந்தி தாழ்த்தப்பட்டவர்களும் கோயிலுக்கு செல்வதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என போராட்டங்கள் எழுந்தபொழுது அனைவரும் இந்து மதத்தின் அறத்தை பேண வேண்டும் என சொன்னார் என அம்பேத்கர் எழுதியுள்ளார். திருநெல்வேலி சைவ சித்தாந்த குருகுல பள்ளியில் குமுகத்தில் உயர்ந்த வகுப்பினருக்கென என தனி விடுதியும் மற்றவருக்கு தனி விடுதி என கடைபிடிக்கப்பட்டதை இந்து மத அறத்தின்படி சரி என வாதிட்டார். இதனால் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை பெரியாரை பேராய கட்சியிலிருந்து வெளியேற முடிவெடுக்க தள்ளியது. இதனை ஒட்டி பெங்களூரில் தந்தை பெரியாருக்கும் காந்தி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. இக்கலந்தாய்விலும் காந்தி இந்து மத அறத்தின் தேவையை வலியுறுத்தியதால் பெரியார் பேராய கட்சியிலிருந்து வெளியேற முடிவெடுத்தார். சுயசரிதை. காந்தி குஜராத்தி மொழியில் எழுதிய சுயசரிதை சத்திய சோதனை என்ற பெயரில் தமிழ் மொழியிலும் மொழிபெயர்த்தவர் ரா. வேங்கடராஜுலு. ஆன் ஆட்டோபயோகிராஃபி த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத் என்ற பெயரில் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. தன் வாழ்வு முழுவதும் ஒரு ஆய்வாளனின் ஆய்வு பயணம் போல என குறிப்பிட்டிருக்கும் காந்தி தன் வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். தன் வாழ்வின் மறக்க இயலாத சமூகத்திற்கு ஞாபகப்படுத்த வேண்டிய பகுதிகளை குறிப்பிட்டு அவை யாவும் சத்தியத்திற்கு ஏற்பட்ட சோதனையாக கருதி நூலுக்கு இத்தலைப்பை அவர் வழங்கியுள்ளார். தன் சுயசரிதையை தான் எழுத வேண்டும் என்பதாக காந்தியின் நண்பர்கள் கூறிய யோசனையின் விளைவாக பம்பாய் கலவரத்திற்கு முன்னால் தொடங்கிய இந்த எழுத்துப்பணி எராவ்டாவில் சிறைவாசத்தில் இருந்த போதில் நிறைவு பெற்றது. முயற்சியில் இறங்க நீங்கள் எப்படி துணிந்தீர்கள்? சுயசரிதையை எழுதுவது என்பது மேற்கத்திய நாட்டினருக்கே உரிய பழக்கம். கிழக்கத்திய நாடுகளில் மேற்கத்திய நாட்டு வழக்கப்பட்டவர்களை தவிர வேறு யாருமே சுயசரிதை எழுதியிருப்பதாக தெரியவில்லை. அப்படியே ஆயினும் நீங்கள் என்னதான் எழுதுவீர்கள் என்னும் நண்பர் ஒரு கேள்விக்கு காந்தி இவ்வாறு கருத்து வழங்கினார். இது இந்த நூல் தோன்றுவதற்கான காரணமாக அமைந்துள்ளது. சுயசரிதை எழுதுவது என்பதல்ல என் நோக்கம். நான் நடத்தி வந்திருக்கும் சத்திய சோதனைகள் பலவற்றின் கதைகளை சொல்லவே விரும்புகிறேன். என் வாழ்க்கையிலும் இந்த சோதனைகளை தவிர வேறு எதுவுமே இல்லை. ஆகையால் இக்கதை ஒரு சுயசரிதையாகவே அமையும் என்பது உண்மை என்று குறிப்பிட்டிருக்கிறார். காந்தி தனது சுயசரிதையை தனது தாய்மொழியான குஜராத்தி மொழியிலேயே எழுதினார். பின்னர் அது உலகின் பல மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பெற்று உலக புகழ்பெற்ற புத்தகங்களின் வரிசையில் முன்னேற்கும் தகுதி பெற்றது. முன்னுரையின் முடிவில் காந்தி 26 நவம்பர் 1925 என்னும் தேதியிட்டு சபர்மதி ஆசிரமம் என்னும் இடத்தையும் குறித்து கையொப்பமிட்டுள்ளார். நிறைவாக அவர் அனுபவங்களும் சோதனைகளுமே என்னை நிலை பெற்றிருக்க செய்து எனக்கு ஆனந்தத்தையும் அளிக்கின்றன. ஆனால் நான் இன்னும் கடக்க வேண்டிய மிக கஷ்டமான பாதை என் முன்னால் இருக்கிறது என்பதை அறிவேன். என்னை நான் அணுவிற்கும் அணுவாக்கி கொண்டு விட வேண்டும். தன்னுடன் உயிர் வாழ்வன எல்லாவற்றிற்கும் தன்னை கடையனாக தானே விரும்பி ஒரு மனிதன் வைத்து கொண்டு விடாத வரையில் அவனுக்கு விமோசனமே கிடையாது. அடக்கத்தின் மிக தொலைவான எல்லையே அகிம்சை ஆகும். மனம், வாக்கு, காரியங்களில் அகிம்சை விரதத்தை எனக்கு அருளுமாறு சத்தியமே என கடவுளை பிரார்த்திக்கிறேன். அந்த பிரார்த்தனையில் என்னுடன் கலந்து கொள்ளுமாறு வாசகரை கேட்டுக்கொண்டு விடை பெற்றுக் கொள்கிறேன் என்று தனது சத்திய சோதனையை நிறைவு செய்திருக்கிறார்.